டிவிக்கு தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னோடய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். ஒரு வீடியோ, அதாவது நம்மளோட உறுப்பினர்கள் வந்துட்டு களப்பணியில் வந்துட்டு ஈடுபட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்துருந்துச்சு, அதை பார்த்தேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் வந்துட்டு வேட்பாளர்களை வந்துட்டு பணம் வாங்கி தான் வந்துட்டு நிறுத்துகிறாங்க, அடுத்த கட்சியில் எதிர்கட்சியில் காசு வாங்கிட்டு தகுதி இல்லாத வேட்பாளர்களை நிறுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பேட்டி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதில் நாம் தமிழர் தம்பி ஒருத்தர் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார், எப்படி நீங்கள் வந்துட்டு கவுன்சிலர் ஆனீங்க அப்படின்னு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி வந்துட்டு எப்படி கேட்குறான்னு தெரியல. அவர் உண்மையிலேயே தற்கொலை ஸ்பைடு தான். களப்பணி செஞ்சால் தான் வந்துட்டு மக்கள் ஏற்றுக்குருவாங்க, மக்கள் வந்துட்டு வர வைப்பாங்க. நீங்கள் சும்மா மைக்கை பிடிச்சிட்டே கத்திட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனையும் ஏற்றுக்கிற மாட்டான். சரிங்களா? நாங்கள் எத்தனை வீடியோ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு தொண்டர்களும் சரி, அப்புறம் வந்துட்டு மாவட்ட செயலாளர்களும் சரி, எவ்வளோ களப்பணி பண்ணுறாங்கன்னு இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ரீல்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அப்படி பார்க்க முடியலன்னா போய் வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் வந்துருப்பாங்களா, மாவட்ட தலைவர்கள் இருப்பாங்களா டிவிக்கில், அவங்களோட களப்பணி என்ன பண்ணுறாங்கிறத போய் அவங்க பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் களப்பணி பண்ண மாதிரி எனக்கு எந்த வீடியோவும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா? அப்படியே நீங்கள் வீடியோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து போடுங்க. நீங்கள் அப்போனா தான் களப்பணி பண்ணுறீங்களா எனக்கு தெரியும். நீங்கள் களப்பணி பண்ணால் தானே போட போகிறீங்க. நீங்கள் தான் மைக்கு பிடிச்சி கத்துறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. மைக்கில் பேசுகிறதா நீங்கள் பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் வந்துட்டு அப்படியே இருக்கீங்க.